மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம் ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த நீடாமங்கலம் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி, ராஜமன்னார்குடிக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த நீடாமங்கலம் ஜங்ஷனுக்கு எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்று ரோட்டு வழியாக ட்ரெயின் போகணும், இல்லை ட்ரெயின் வழியாக ரோடு போகணும். பட் ஆனால் இந்த நீடாமங்கலம் ஜங்ஷனில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் உள்ளே ரோடு போகும். இது என்னடா அது ஸ்டேஷன் உள்ளே ரோடு போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இந்த ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட ஒரு ஸ்டேஷனு. இது வந்து ஸ்டேஷன்றதை விட ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரக்குள்ளே நீடாமங்கலத்தை கிராஸ் பண்ணி திருவாரூருக்கும் மன்னார்குடிக்கும் பிரியறதுனால இது வந்து ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு சென்ட்ரலே வந்து ரோடு போகும். எனக்கு பின்னாடி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த ரோடை வந்து டிவைட் பண்ணி ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேஷனை ரெண்டாக அப்படி பிரித்து சென்ட்ரலில் ரோடு போகும். ஸோ அதே மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் இந்த நீடாமங்கலம் ஜங்ஷனு. ஸோ இதில் எப்படிலாம் ட்ரெயின் கிராஸ் ஆக போகுது, ட்ரெயின் வந்து சென்ட்ரலே நிற்க போதா இல்லையான்றதை பார்ப்போம். ஸோ வரக்கூடியது வந்து நம்ம பேசஞ்சர் ட்ரெயின். இதுவே எக்ஸ்பிரஸாக இருந்தால் கொஞ்சம் நீட்டாக ஸ்லீப்பர் கோச்சு, ஏசி கோச்செலாம் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பேசஞ்சர் அப்படின்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜங்ஷனை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போலாம் இப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஸோ இந்த நீடாமங்கலம் ஜங்ஷன் தான் அது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். இல்லைனா காரைக்கால்லேருந்து எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் ஏறலாம், இந்த நீடாமங்கலம் ஜங்ஷனை கிராஸ் பண்ணணும். இல்லைனா மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸும் இந்த நீடாமங்கலம் ஜங்ஷனை கிராஸ் பண்ணும். இல்லைனா காரைக்கால்லேருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய பேசஞ்சர் எல்லாமே இந்த நீடாமங்கலம் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி தான் போகும். ஸோ செம்ம வெயிலாக இருக்குது. மணி வந்து 2:45 ஆகுது. ட்ரெயின் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நியர்பை 2 ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் இருக்குது ட்ரெயின். ஸோ வாங்க பார்ப்போம். ஒரு ஸ்டேஷன் உள்ள ஒரு ரோடு போகிறது ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் பார்க்க போகிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே ட்ரெயின் போகும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ரோடு வழியாக ட்ரெயின் போகும், ட்ரெயின் வழியாக ரோடு போகும். ஆனால் ஸ்டேஷன் உள்ளே ரோடு இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேஷன்னா அது நீடாமங்கலம் ஸ்டேஷன் மட்டும்தாங்க. இதை பாருங்க, உங்களுக்கு இந்த சைடும் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது, அப்படியே இந்த சைடு திருப்பினா இங்கேயும் பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இது ஃபுல்லாகவே அதுதான் ஸ்டேஷனு. அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு வர இடம். ஸோ இதுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு ரோடு போகுதுங்க. அதாவது ஸ்டேஷன் உள்ளே ரோடு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. ஸோ இப்போ இந்த ட்ரெயின் வரப்போகுது. கரெக்டாக திருவாரூரில் இருக்குது ட்ரெயின். திருவாரூர்லேருந்து கிளம்பி வந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அதை எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நிற்கிறோம். எப்படி வந்து நிற்கிது, சென்ட்ரலே நிற்கிதா இல்லை நவுந்து நிற்கிதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேஷன் உள்ள ரோடு போகக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேஷனாக அது நீடாமங்கலம் ஸ்டேஷன் மட்டும்தான். நீடாமங்கலம் ஜங்ஷன் ஸ்டேஷன் கிடையாது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ராக் இருக்குங்க இந்த நீடாமங்கலம் ஜங்ஷன் உள்ள. ஸோ பார்த்திங்களா, அங்கே 2 இருக்குது, மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது, 3 ட்ராக்குமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் பரபரப்பாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க இந்த ஜங்ஷன் உள்ள, ஸ்டேஷன் உள்ள. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேட்டு போட்டுருவாங்க. கேட்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லோரும் நின்றுவாங்க. சக்கத்தியாக இருக்குல்ல, வெறித்தனமாக இருக்குது பாருங்களா. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ஏதாவது புக் பண்ணியிருக்கீங்க, ரிசர்வ் கோச்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போய் நீங்கள் ஏறணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. இது தாங்க, இதை நான் ரொம்ப நாளாக கவர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து இதை கவர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வரப்போகுது. ஸோ இருந்தாலும் எல்லோரும் ஸ்டேஷன் உள்ள பூந்து லாரி, காரு, பஸ்ஸெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ மக்களே, இதை பாருங்கள், கேட்டு போட்டாங்க பாருங்கள், ஓகேங்களா? கேட்டு போட்டாங்களா? ஸோ மக்களே, இதை பாருங்கள், கேட்டை போட்டாங்க, அவ்வளோதாங்க, கீழே இறக்கிட்டாங்க. ஸோ ட்ரெயினுமே வரப்போகுது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறாங்க. இதை பாருங்கள், அவ்வளோதான், இறக்கிட்டாங்க. ஸோ மக்களே, இதை பாருங்கள், கேட்டு போட்டாச்சு, பஸ்ஸு வந்து கேட்டில் நிற்கிது. ஸோ ட்ரெயினும் வரப்போகுது. ஸ்டேஷன் உள்ள பூந்து போகக்கூடிய ஒரு தெரு
அதாவது ரோடு. மக்களே இதோ பாருங்கள், ட்ரெயின் வர ஆரம்பிச்சிட்டுங்க. இங்கே பாருங்க, வருது பாருங்க. ஸோ இந்த வண்டி எங்கேருந்து தம்பி வருது? திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போதா? காரைக்கால்லேருந்து தஞ்சாவூர் போதா? காரைக்கால் டு தஞ்சாவூர் வண்டிங்க. பாருங்க மக்களே, வந்துடுச்சு ஸ்டேஷனுக்கு ட்ரெயின். பாருங்க, லோக்கல் ட்ரெயினுங்க. பாருங்க, இந்த சைடும் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா இந்த சைடும் பிளாட்ஃபார்ம் இருக்குது. சென்டரில் ரோடு இது. பாருங்க, தெரியுதா? இது வந்து லோக்கல் ட்ரெயின் அப்படின்றதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் பாருங்கள், இங்கே போய் நின்றுடுச்சு. இதுவே உங்களுக்கு பெரிய ட்ரெயினாக இருந்ததுன்னா இதையும் தாண்டி இப்படி நிற்குங்க. இங்கே போய் அப்படி நிற்கும். ஸோ மக்களே, இதை பார்த்தீங்களா? ஸோ இது வந்தது பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்றதுனால நமக்கு சென்ட்ரலில் அந்த வேலை நிற்கல. இதுவே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே நின்றுருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நீடாமங்கலம், மன்னார்குடி, திருவாரூர்காரவங்களாக இருந்தீங்கனாலும் இந்த நிற்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே 2 ஸ்டேஷனை, அதாவது ஒரே ஸ்டேஷனை 2ஆக பிரித்து சென்டரில் ரோடு விட்ட ஒரே ஆள் நாங்கள் தான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நீடாமங்கலம் ஜங்ஷன் அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் நீடாமங்கலத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கே வழி எல்லாமே தெரியும். நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா கூட நான் சொன்ன மாதிரி அந்த எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்லாம் இந்த வழியாக தான் கிராஸ் ஆகுது. ஸோ அதில் வந்தீங்கனாலும் இந்த நீடாமங்கலம் ஜங்ஷனை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை, see the next video.